ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைலில் உங்களுக்கு ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாஸ்மதி அரிசி நான் ஊற போட்டிருக்கேன், நல்ல பெரிய அரிசி. தண்ணி ஒரு ஜக் எடுத்திருக்கேன். ப்ரான் 1 கிலோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 600 கிராம் ஆனியன் எடுத்திருக்கேன், 600 கிராம். 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 300 கிராம் ஆயில், 1/4 கிலோ தக்காளி, புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப், பச்சை மிளகா ஒரு 6, தயிர் ஒரு 3 ஸ்பூன், லெமன் ஒரு லெமனு, 8 லோங்கு, 8 பட்டை, 8 இலாச்சி. ரெட் சில்லி நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தனியா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு. ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோங், பட்டை, இலாச்சி போட்டுக்கலாம். அது கூடவே ஆனியன், ஒரு ஸ்பூன் சால்ட்டு. ஆனியன் நல்லா ரோஸ்டாக வருது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்துக்கு மேலே வரணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ப்ரான் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா, தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம எறா போட்டு 2 மினிட்ஸ் விட்டோம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 3 ஸ்பூன், ரெட் சில்லி நாங்கள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி 1 கப், புதினா 1 கப், 6 பச்சை மிளகாய். நம்ம ஒரு லெமன் எடுத்துருந்தோம் இல்லையா, 1/2 லெமன் போதும். தயிர் 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும். இப்போது நம்ம 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி ஆகணும் மசாலா. இப்போ நம்ம 1 ஜக் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு கொதி வந்தோடனே அரிசி போட்டு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் எனக்கு இது போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா இருக்கு. நம்ம மூடி விட்டுடணும்.
ஒரு 5 மினிட்ஸில் அந்த கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுடணும். நல்லா கொதி வந்துடுச்சு, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி போடணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம அரிசி வந்து ஊற வச்சிடணும். தண்ணி எடுத்துட்டேன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பாஸ்மதி அரிசி இது இல்லைன்னா உடஞ்சிடும். சும்மா ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி விட்டுடணும். நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸில் கொதி வந்துடும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துருக்கு. உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் அது சுண்டாயிடும். அப்படி இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தம் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் கொடுத்துருங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ் கொடுத்துட்டா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். லைட்டாக ஆரஞ்சு கலர் நான் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். 15 மினிட்ஸ் நம்ம மூடி விட்டுடலாம். இது கூட எதுனா வெயிட் வச்சுக்கணும். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக வந்துடும். நல்லா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ். பாருங்கள், 15 மினிட்ஸ் நீங்கள் தம் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். எல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து மட்டன் பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதோடய ரெசிபி வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க போகிறோம். ரெசிபி உங்களுக்கு மட்டன் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முஸ்லீம் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.